வெல்கம் டு ஜானி வாட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எதை பற்றினா ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், தட் இஸ் அண்ணா யூனிவர்சிட்டி எம்பிஏல செகண்ட் செமஸ்டர்லேருந்து ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் நம்ம இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸை பார்ப்போம். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஸோ அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களோட பேப்பர் ப்ரெசென்டிங்கில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கும். அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான மிகப்பெரிய காரணமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கொஷின் எடுத்துகிட்டு ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நிறைய பாயிண்ட்ஸ் எழுதியிருப்பீங்க. பட் சின்ன சின்ன மிஸ்டேக் அப்படின்னு நான் சொல்கிறது எதெல்லாம்னா, உங்களுடைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அண்ட் தென் எதை வந்து ஹைலைட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு கொஷின் அப்படின்னா அந்த கொஷினுக்கு இந்த வேர்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு மார்க் அலோகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த இம்பார்ட்டண்ட்டான அந்த ஹைலைட்டட் பாயிண்ட்டை விட்டுட்ருப்பீங்க. ஸோ ஆனால் நிறைய விஷயங்கள் அந்த கொஷின் உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, அந்த படித்ததை தான் எழுதியிருப்பீங்க. பட் அந்த ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் ரெடியூஸ் ஆகிறதுக்கான சில சான்சஸ். பட் ஒரு கொஷின் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கொடுக்க வேண்டிய வேர்டு என்ன அப்படின்ற அந்த கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களோட பாயிண்ட்டை பார்க்கும்பொழுது இந்த கொஷினுக்கு இந்த பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு அதுக்கான ஃபுல் மார்க்கை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படி சில கொஷின்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் தென் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ்மே வந்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் நான் ப்ரெசென்ட் பண்ணாமல் எனக்கு வந்து ஓ கிரேட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் அண்ட் தென் ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ் செகண்ட் செமஸ்டர். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட். இந்த ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கொஷின் எதை சொல்லலாம்னா ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்னா என்ன. பொதுவாகவே ஒரு ப்ராசஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் எல்லாத்தையும் வச்சு இன்புட் பண்ணிவிட்டு அந்த இன்புட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ கன்வெர்ட் பண்ணக்கூடியது தான் மோர் யூஸ்ஃபுல் ப்ராடக்டாக கொண்டு வர போகிறோம் இல்லைங்களா. ஸோ இன்புட்டில் நம்ம பொதுவாக என்னெல்லாம் பண்ணுவோம், லேண்ட், லேபர் அண்ட் தென் மெட்டீரியல். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இன்புட்டாக கொடுத்து இதை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் ப்ராடக்டாக. ஸோ அதை வந்து நம்ம வந்து இன்புட்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு மோர் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம். அண்ட் தென் செகண்ட் கொஷின் வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்வீஸ். சர்வீஸ் அப்படின்றது என்ன? Service are those economic activity which typically produce an intangible product. ஸோ இதை வந்து நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை வந்து இன்டான்ஜிபிள் அப்படின்றது தான். ஸோ விஷயம்னா நம்மளால் பார்க்க முடியாது. பட் ஆனால் டேஞ்சபிளான அதுவும் ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ ஆப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது என்னென்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது டூல் அண்ட் டெக்னிக் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ டூல் அண்ட் டெக்னிக் அப்படின்றது நம்மளுடைய ஆப்ரேஷன் ப்ராசஸ் என்னவோ அதை நம்ம ரீச் ஆகிறதுக்கான ஒரு ரூட் மேப் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங். இந்த டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னா என்னென்னா இது வந்து நமக்கு ப்ரொஜெக்ஷன் ஃபார் தி டிமாண்ட் ஆஃப் எ கம்பெனி. ஸோ ஒரு கம்பெனியில் தேவையான ப்ராடக்ட் என்ன அண்ட் தென் சர்வீஸ் வந்து என்ன கொடுக்க போகிறோம். ஸோ ஃப்யூச்சர் பீரியடில் ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்கான டிமாண்ட் அண்ட் சர்வீஸ், அந்த ப்ராடக்ட்கான டிமாண்ட் எவ்வளோ இருக்குது, அதை நம்ம எப்படி சர்வீஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்றத ஃபோர்காஸ்ட் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங். குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ். ஸோ அந்த குவாலிட்டேட்டிவ் மெத்தட் அப்படின்றது எதை கன்சிஸ்ட் பண்ணுதுன்னா மெயின்லி ஆஃப் சப்ஜெக்டிவ் இன்புட். ஸோ ஒரு பெர்ஃபார்மன்ஸோடைய என்னெல்லாம் நம்ம வந்து இன்புட் கொடுக்க போகிறோம் அப்படின்ற அந்த சப்ஜெக்ட் அதை கோர் பார்க்கறது பற்றி தான் நம்ம சொல்கிறது குவாலிட்டேட்டிவ் மெத்தட் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டன்ட் பேசிக் கான்செப்டை தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அண்ட் தென் உங்களுடைய யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் படி ஸோ லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனுக்கு எடுத்துட்டாலும் சரி இன்டெப்டாக வந்து என்னெல்லாம் ஹைலைட் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் மேம், ஸோ நான் வந்து நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், எனக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ் கொடுங்க அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஸோ உங்களுக்கு தேவையான செகண்ட் செம்மில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா கீ கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.